என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். கணினி பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த தளம் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், சிஸ்டம் ஆன் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்கிறத எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சிஸ்டம் ஆரம்பிக்கும்போது ஆப்ஸ் எல்லாருமே அவங்களுடைய சர்வீசஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் அப்பில் கொடுத்துருவாங்க. ஸ்டார்ட் அப்பில் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருவாங்க. அவங்க அதுக்கான சர்வீசஸை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க பேக்ரவுண்டில். நம்ம அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது அதோட ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதோட சர்வீசஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. அது எப்படின்னா, இப்போ நான் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் இல்லைனா 20 செகண்ட்ஸ். அதுக்கான காரணம், பேக்ரவுண்டில் ஃபயர்ஃபாக்ஸோட பேக்ரவுண்ட் சர்வீசஸ் ஒர்க் ஆகிட்டுருக்கும். அதுதான் இது. அது ஸ்டார்ட் அப்லேயே ஒரு சிலது வரும், ஒரு சிலது சிஸ்டம் ஆன் பண்ணதுக்கு அப்புறமும் வரும். இப்போ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு 10-15 ஆப்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கலாம், இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். ஆப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அப்ளிகேஷன். நம்ம ஒரு 10-15 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். அந்த அப்ளிகேஷன் எல்லாமே ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி இன்ஸ்டால் பண்ணுறப்ப நம்மளுக்கு இது மட்டும் தேவை, இது தேவையில்லை அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டு, இப்போ இது ஆன் பண்ணும்போது எனக்கு இது வந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னுங்கிறத வச்சுக்கிட்டு, வேணாங்கிறத நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள்னால் ஆஃப் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். நார்மலாக நம்ம ரன் கமாண்டில் Msconfig அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக், ஃபஸ்ட்டு டயலாக் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் டைரெக்டாக உள்ளார வந்துடும். அப்படி இல்லைன்னா ரன் கமாண்டில் Msconfig டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா வந்துடும். இது நார்மல் ஸ்டார்ட் அப் எல்லா டிவைஸோட டிரைவர்ஸும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது கணக்கு. டயக்னோஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் அப் லோட் பேசிக் டிரைவர்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒன்லினா பேசிக் மட்டும் ஒர்க் ஆகும், மற்றபடி அடுத்த சர்வீசஸ்லாம் ஒர்க் ஆகாது. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்டிவ் ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் லோட் சிஸ்டம் சர்வீசஸ், லோட் ஸ்டார்ட் அப் ஐட்டம்ஸ் நீங்கள் மாற்றி கூட கொடுத்துக்கலாம். அது கரெக்டாக தெரிஞ்சவங்க மட்டும் கொடுங்க. தெரியாமல் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய ப்ரெஃபரன்ஸ் நார்மல் ஸ்டார்ட் அப். பூட் ஆப்ஷனில் 2 OS 3 OS இன்ஸ்டால் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. அது நான் விண்டோஸ் 7ல் ஏன் காட்டுறேன்னா கொஞ்சம் ஸ்பீடப்பாக இருக்குன்றதுக்காக. விண்டோஸ் 10ல் இதே ஆப்ஷன் தான், எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் விண்டோஸ் 10லையும் இதே தான் பண்ண போகிறீங்க. நம்ம பண்ண வேண்டியது சர்வீசஸ். இதில் ஏகப்பட்டது இருக்கும். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கீழே இங்கே ஒரு டிக் இருக்குது பாருங்கள், ஹைட் ஆல் மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ். மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ்னால் OS சர்வீசஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். இது டிரைவர்ஸ் மட்டும் காமிக்கும். எனக்கு காமிக்குது பார்த்தீங்களா, அடோப் அக்ரோபாட் அப்டேட் சர்வீசஸ், ஆண்ட்ரியா RT ஃபில்டர் சர்வீசஸ். இது டிவைசஸ் வயர்லெஸ் PAN DHCP சர்வர். அடுத்து ப்ரோ செட்டு. இது வயர்லெஸ் ஈவெண்ட் லாக்ஸ். இதில் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது அடோப் மட்டும்தான் இருக்குது. அது நான் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு தேவைப்படுறதுன்றதுனால நான் அதை விட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி ஸ்டார்ட் அப் போயிட்டிங்கன்னா இதில் காமிக்குது பாருங்கள். இது எல்லாமே சிஸ்டம் உடையது. ஆடியோ மேனேஜர், வயர்லெஸ், காமன் யூசர் இன்டர்ஃபேஸ், ஒண்டர்ஷேர் ஹெல்ப்பர். ஒண்டர்ஷேர் இந்த ஆப் உடையது. அந்த ஹெல்ப்பர் காமிக்குது. ஒண்டர்ஷேர் ஸ்டுடியோ. இது ஸ்டார்ட் அப். இதான் முக்கியம். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் இது பண்ணி டிசேபிள் பண்ணுறதுக்கு அந்த டிக் எடுத்து விட்டுட்டு அப்ளை கொடுத்தா அப்படி போதும். அடுத்த வாட்டி சிஸ்டம் ஆன் பண்ணும்போது அது ஸ்டார்ட் அப்பில் நிற்காது. அடுத்து நீங்கள் டூல்ஸில் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ரீஸ்டோர், ரிமோட் அசிஸ்டன்ஸ், ரெஜிஸ்ட்ரி எடிட்டர், கமாண்ட் ப்ராம்ப்ட்டு, டாஸ்க் மேனேஜர், ரிசோர்ஸ் மானிட்டர், பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்,
இன்டர்நெட் ப்ரோட்டோகால் கான்ஃபிகரேஷன், இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ், சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ், கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் ஆப்ஷன்ஸ். ஒன்றும் இல்லை, நீங்கள் எது வேணுமோ சிஸ்டம் எடிட்டர் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் லான்ச் கொடுத்தா போதும், எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி ரிமோட் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் லான்ச் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அந்தந்த சர்வீசஸை வந்து நீங்கள் எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தேட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி கூட ஜஸ்ட் லான்ச்னு கொடுத்தீங்கன்னா லான்ச் ஆக ஆரம்பிச்சிடும். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, சிஸ்டம் ஆன் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற இது வந்து நீங்கள் எதில் பண்ணான்னா கரெக்டாக கவனிச்சிங்கன்னா தெரியும். நம்மளுடைய டிரைவர்ஸ் காமிக்கும், கூடவே சாஃப்ட்வேர்ஸும் காமிக்கும். சாஃப்ட்வேர்ஸ் இது வந்து நான் ஒரே சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், மற்ற சாஃப்ட்வேர்ஸை வேறு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒண்டர்ஷேர் ஸ்டூடியோ இப்போ நான் ரெண்டுத்தையும் அன்டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மாறிடுச்சு. அடுத்த வாட்டி நான் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது அந்த ஆப் எனக்கு ஸ்டார்ட் அப்பில் வந்து நிற்காது, அதாவது சிஸ்டம் ஆன் பண்ணும்போது கூடவே ஆன் வராது. அதனால் எனக்கு சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.